தற்போது அயோத்தியில் கட்டப்பட்ட ஒரு ராமர் கோயிலில் 2000 அடிக்கு கீழே வந்து டைம் கேப்சூல் புதைக்கப்பட இருப்பதாக வந்து ஒரு தகவல் வந்து வெளியாச்சு. ஆனால் அது வந்து உண்மை இல்லை அப்படின்ட்டு கோயில் நிர்வாகம் சார்பாக மறுத்துட்டாங்க. டைம் கேப்சூல் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். டைம் கேப்சூல் அப்படின்னா என்னன்னா, தற்போதைய காலத்தோடைய தகவல் வந்து எதிர்காலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் டைம் கேப்சூல் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ 2020 ஒரு டைம் கேப்சூலை வந்து ஒரு 1000 அடிக்கு கீழே புதைக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்த வந்து ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் வர எதிர்கால சந்ததிகள் வந்து அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுது அந்த டைம் கேப்சூலில் அந்த இடத்துல வாழ்ந்த மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலை, அதோட தகவலெல்லாம் அந்த டைம் கேப்சூலில் இடப்பட்டிருக்கும். அதை வச்சு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க, அந்த இடத்துல அவங்களோட செழிப்பு என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் டைம் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு டைம் கேப்சூலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. டைம் கேப்சூலுக்கு அப்படின்ட்டு எந்த ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வடிவமும் கிடையாது. நாம் விருப்பப்பட வடிவத்தில் டைம் கேப்சூலை வந்து வடிவமைச்சிக்கலாம். உருளை, சதுரம், வட்டம் அப்படின்ட்டு எந்த வடிவத்தில் வேணாலும் டைம் கேப்சூல் இருக்கலாம். ஆனால் வந்து அதுக்குள்ளே வைக்கின்ற தகவல் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த தகவல் வந்து பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பில் வந்து தகவலை வந்து டைம் கேப்சூலில் வந்து போட்டு வைக்கணும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதோடு அந்த வீடியோ முடியுது. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.